எல்லாரும் பண்ணுறவங்க வந்து ஜெயிக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாரும் ஸ்கூல் புக் படிக்கிறாங்கன்னா நானும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதோட நிப்பாட்டிடக்கூடாது. எல்லாரும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறாங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்துட்டு அதோட நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ ஸ்கூல் புக் மேலே வந்துட்டு ஹோப் வரணும்னா அகெயின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி போனோம்னா நம்ம டெஸ்ட் எழுதும் போது தான் ஸ்கூல் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டெஸ்ட் வந்துட்டு நிறைய எழுத ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் எடுத்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் அப்படியே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அப்படியே படிக்கிறது, 7th ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கிறது, இப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் என்ன பிரச்சனையாச்சுன்னா ஸ்கூல் புக்கை வந்து நம்ம டச் பண்ணியிருக்கணும். அண்ட் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துட்டோம்னா எடுத்த உடனே நம்மளால் வந்து ஸ்பெக்ட்ரம் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பெக்ட்ரம் லெவல் ஆஃப் அந்த வெப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் மைண்டில் வந்து அசோசியேட் பண்ண முடியாது. எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், ஒரே லெசனை வந்து எதுக்கு 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். இப்போ ஜியாகிரஃபி எடுக்கிறோம் அப்படின்னா ஜியாகிரஃபி வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். நம்ம 11th 12th கூட ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஒரு 30% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தான். மிச்சம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியை மட்டும் படித்தாலே வந்து. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜனனி. இந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் 10th ரேங்க். ஸோ இது வந்து என்னோட 4th attempt. இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்துட்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். 2019 இப்போ வரைக்கும் நடந்த ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி குரூப் 2ல இப்போ அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த அட்டெம்ப்டில் வந்துட்டு மெயின்ஸில் 530 மார்க்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கூல் புக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இப்போது ஸ்கூலிங் முடிச்சுட்டு எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறப்போ ஒரு 3, 4, 5 இயர்ஸ் வரைக்கும் கூட கேப் ஆகிடும். ஸோ நமக்கு அந்த இதெல்லாம் வந்து கான்டாக்ட் இல்லாமல் போயிடும். நம்ம படித்தது ஒரு அவுடேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். லேட்டஸ்ட் ஃபைண்டிங்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பெடகாகிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகி வரும்போது இப்போ இருக்க ஸ்கூல் புக்ஸோட ஸ்டாண்டர்ட் வந்து இட் இஸ் கெட்டிங் பெட்டர் எவ்ரிடே. ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸுமே வந்துட்டு தமிழ்நாடு போர்டோட டெக்ஸ்ட் புக்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக கண்டென்ட் வந்து இருக்கும்போது நம்ம அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் வைஸ். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை சுற்றி தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சயின்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், பாலிட்டி எல்லாமே வந்துட்டு இப்போது பாலிட்டியே வந்து நம்ம லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறதுக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டேட் அட்டானமி பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து எப்படியெல்லாம் ஸ்பீச்சில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து நமக்கு ஒரு தனி பாக்ஸாகவே இருக்கும். யூனிட்டி இன் டைவர்சிட்டி எப்படி வந்து நம்ம இது பண்ணுறோம், நம்ம கல்ச்சரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு இது வழியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம போகும்போதுமே நம்மளோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து நம்ம நல்லாவே கற்றுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் டெஸ்ட்டில் ஆக்சுவல் எக்ஸாம்லேயுமே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் வந்து டேரக்ட் கொஷின்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துருக்கும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போதே அப்படியே டேரெக்டாக மேட்ச் த ஃபாலோயிங்லையோ இதுலையோ ஒரு டான்ஸஸையோ ஒரு லாங்குவேஜையோ எத்தனை % ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்கில் டேரெக்டாக கேட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்போ யூனிட் 8 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே மோஸ்ட்லி படித்தோம்னா ஒரு 70% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து அதுலேருந்து ஆன்சர் பண்ணலாம். பட் இப்போ போக போக நம்ம அவுட் சைட் ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கும் வந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம யாருமே வந்து 11th 12th வந்துட்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இந்த குரூப்பெல்லாம் வந்து எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க புக்கோட கண்டென்ட் வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் புக்கோட இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் புக் லெவலுக்கு நம்ம போகணும்னா இந்த லெவல் வந்து நம்ம டச் பண்ணியிருக்கணும், ஸ்கூல் புக்கோட அந்த ஹையஸ்ட் லெவல். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல் புக்கை வந்து நம்ம டச் பண்ணியிருக்கணும். அண்ட் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துட்டோம்னா எடுத்த உடனே நம்மளால் வந்து ஸ்பெக்ட்ரம் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பெக்ட்ரம் லெவல் ஆஃப் அந்த வெப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்மளால் மைண்டில் வந்து அசோசியேட் பண்ண முடியாது. எடுத்தோடனே என்ன பண்ணுவோம், ஒரே லெசனை வந்து எதுக்கு 6th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட்லேயும் வைக்கிறாங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து பேசிக்காக ஒரு லேயர் வந்து பில்ட் ஆகும். இப்போ விஜயநகர், பாமினி, ஸ்லேவ் டைனாஸ்டி இதெல்லாம் வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதிலே 9th ஸ்டாண்டர்ட் போனோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே வந்து அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு போகும். மற்ற சிவிலைசேஷன்ஸோட எப்படி கனெக்ட் ஆச்சு, இன்டெப்த்தாக எப்படி அர்பன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரும். 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது இன்னுமே டெப்த்தாக போகும். எப்படி கீழடிக்குள்ளலாம் அதை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இன்னும் வரும். ஸோ நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் கம்பைல் பண்ணேன். நான் எப்படி படித்தேன் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரிக்கு ஃபுல்லாக ஒரே பிடிஎஃபாக போட்டுருவேன், ஜியாகிரஃபி ஒரு பிடிஎஃப், இப்படி ஒன்று ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நான் இப்போ இன்றைக்கி வந்து விஜயநகர் எடுக்க போகிறேன்னா விஜயநகர்னு சர்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் விஜயநகர் வருதோ அதை ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும்.
படிச்சிட்டோம்னா இது ஒரு 1 or 2 hours கூட ஆகாது. விஜயநகரம் ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சிடலாம். இதை வந்து ஒரு பெரிய மைண்ட் மேப் மாதிரி நான் போட்டு வச்சிருவேன். அந்த சீரீஸ் ஆஃப் கிங்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சிருவேன். இந்த மாதிரி தான் இப்போ ஜியாகிரஃபி எடுக்கிறோம் அப்படின்னா ஜியாகிரஃபி வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக தான் இருக்கும். நம்ம 11th 12th கூட ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஒரு 30% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தான். மிச்சம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியை மட்டும் படித்தாலே வந்து இந்தியா லெவலில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ், எப்படி இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து எவால்வ் ஆச்சு எல்லாமே வந்து கிளியராக படிச்சிடலாம். மாடர்ன் இந்தியா பொறுத்தளவுக்கு 10th and 12th புக்கை வந்து நம்ம படித்தோம் அப்படின்னாலே மாடர்ன் இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ணிடலாம். இது வரைக்கும் எல்லா ப்ரிலிம்ஸ் கொஷினையுமே வந்துட்டு மாடர்ன் இந்தியா வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டுமே வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் எடுத்துடலாம். ஆனால் அதில் வந்துட்டு நம்ம சப்ளிமெண்ட்டும் பண்ணணும். பட் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டெடியூஸ் பண்ணிடலாம். இந்த 4 ஆப்ஷன்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 ஆப்ஷனுக்காவது கொண்டு வரதுக்கு வந்து நமக்கு ஸ்கூல் புக் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி வந்து கம்யூனலிசம் வந்து எப்படி நம்மளோட ஃப்ரீடம் மூமெண்ட் வந்து ஷேப் பண்ணிச்சு, நம்ம ஸ்வதேஷி மூமெண்ட்டுக்கு ஏன் போனோம், அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எப்படி ரெலவெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி படிக்கணும். ஸோ அப்படியெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்கூல் புக்கில் 6th ஏன் இதை வைக்கிறாங்க, 8th ஏன் இதை வைக்கிறாங்க, 10th ஏன் இது வருது அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன்லேயே நம்ம சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே வந்துட்டு நமக்கு கனெக்ட் ஆகும். மெயின்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஃபேக்டாக படிச்சுட்டு போய் டிக் அடிக்கிறது வேறு, மெயின்ஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அனலைசிங் கேப்பபிலிட்டி வந்து நமக்கு டெவலப் ஆகிறது வந்து இந்த ஒரு பேசிக் லெவலில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு இட் இஸ் வெரி க்ரூஷியல். ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்கை மட்டும் எடுத்துகிட்டு 6th ஸ்டாண்டர்டில் அப்படியே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் அப்படியே படிக்கிறது, 7th ஸ்டாண்டர்ட் புக்கு படிக்கிறது, இப்படியே போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் என்ன பிரச்சனையாச்சுன்னா நிறைய வந்து கேப்ஸ் விழுந்துச்சு. நோட்ஸ் வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் வச்சுருப்பேன், 7th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு நோட்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டாபிக் வைஸ், சிலபஸ் வைஸ் வந்துட்டு ஒரு டாப்பிக்குக்கும் தனித்தனியாக நோட்ஸ் எடுக்கும்போது தான் ஒரு ஆர்கனைஸ்டாக எல்லாமே எனக்கு வந்து கையில் கிடச்சிது. அண்ட் ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா அப்படியே படிக்கும்போதே நம்ம நோட்ஸ் எடுத்தோம்னா ஹிஸ்ட்ரியில் வந்து அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். என்னென்னா அப்படியே ஃபுல்லாக நம்ம எடுப்போம், அதுக்கப்புறம் எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்ப் ஆகிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அது வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை ஆக்சுவலி. ஏன்னா நோட்ஸ் வந்துட்டு அவ்வளோ எடுக்க எனக்கு டைம் இருக்காது. கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அப்படியே முடிச்சிடுவேன். இயர்ஸ் வந்து பெருசாக ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ளாஷ் கார்டு அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டோம். இல்லை ஸ்கூல் புக்லேயே அங்கங்கே ஹைலைட் பண்ணிடலாம். நான் வந்து பிடிஎஃப் இருந்ததுனால அப்படியே பிடிஎஃபை ஹைலைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு ஹைலைட்டட் பிடிஎஃப்ஸ் இல்லாட்டி புக் மார்க்ஸை மட்டும் பார்க்குறதுக்கு அடோபில் வந்து ஒரு இது இருக்கும். அதை மட்டும் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த 10 கீவேர்டு மட்டும் நமக்கு மைண்டில் இருக்கும், இல்லை அந்த 20 கீவேர்டு மட்டும் மைண்டில் இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நிறைய அந்த ப்ரிலிம்ஸ் இஸ் ஆல் அபவுட் எலிமினேஷன் டெக்னிக் இல்லையா? ஸோ அந்த எலிமினேஷன் டெக்னிக்கில் வந்துட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஸ்கூல் புக் தான் க்ரூஷியல்னு சொல்லிட்டாங்க. 2019 டைமில் வந்துட்டு கொஷின்ஸ் டேரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே வந்துச்சு. ஸோ அது பார்க்கும்போது எனக்குமே வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம படித்த அந்த ஸ்டாண்டர்டு சிலபஸை விட இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்ஸ் வந்து நிறைய ஏரியாஸை வந்து கவர் பண்ணுது, வைடாக இருக்குது. ஸோ எனக்குமே படிக்கிறதுக்கு வந்து இப்போ ஜியாகிரஃபி புக்கெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஒன்னொன்னே வந்து அவ்வளோ டீப்பாக இன்டெப்த்தாக கவர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சிலபஸில் டேரெக்டாக இருக்காது. ஆனால் எனக்கு வந்து பிடிக்கும் அந்த எண்டோஜெனிக் ஃபேக்டர்ஸ், எக்ஸோஜெனிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்காகவே நான் வந்து படித்தேன். ஸோ சிலபஸில் இருக்கிறதான் படிப்பேன் அப்படின்னு நான் படிக்க மாட்டேன். அதை வந்து நான் ஆஸ்பிரன்ஸுக்கு அட்வைஸும் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளை ரொம்ப ஃப்ரிஞ்சாக கொண்டு போய்டும், டான்ஜென்ஷியலாக கொண்டு போய்டும். நான் வந்து என்ன கிடைச்சாலும் படிப்பேன். இப்போது ரொம்ப காஸ்ட் டொப்போகிராஃபியெல்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப இன்டெப்த்தாக போயிடுவேன். வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற லெவலுக்குலாம் நான் போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பிரெயினை ஓப்பன் அப் பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயந்தான். பட் நம்ம ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக மெயின் ஸ்பெசிஃபிக்காக படிக்கும்போது அந்த கீவேர்டை வந்து அப்படியே போட்டிங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாம் வந்துடும். அப்படியே போட்டு படிச்சுட்டு ஹிஸ்ட்ரினா நமக்கு ஒரு கதையாக கோர்வையாக கொண்டு போகிறதுக்கும் ஸ்கூல் புக் யூஸ் ஆகும். சயின்ஸோ ஒரு ஜியாகிரஃபியோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கீவேர்ட் ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். அதில் வந்து நிறைய ஆக்சுவலி நம்ம என்ன தான் டிகிரி லெவல் படிச்சிருந்தாலும் அதை வந்து நமக்கு நிறையவே இன்னும் கொஞ்சம் வைட் அரேனாவே வந்து அது ஓப்பன் பண்ணுது ஸ்கூல் புக்ஸ் வந்து. இப்போ ஸ்கூல் புக் மேலே வந்துட்டு ஹோப் வரணும்னா அகெயின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி போனோம்னா நம்ம டெஸ்ட் எழுதும் போது தான் ஸ்கூல் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ டெஸ்ட் வந்துட்டு நிறைய எழுத நமக்கு வந்து இப்போது பேசிக்காகவே வந்துட்டு ஜோவியன் பிளானட்ஸ் எது, டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் எது அப்படின்னா நம்ம எல்லாமே 9 பிளானட்ஸ் பற்றி இப்போ தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், அது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதினப்போ வந்துட்டு நான் வந்து பழைய ஸ்கூல் புக்ஸ் தான் அப்போது எல்லோரும் படிச்சுட்டு இருந்தாங்க, பழைய புக்ஸை படிச்சுட்டு போயிருந்தேன். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷினே வந்து நேஷனல் நேச்சுரல்
சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரில, ஏன்னா நான் வந்து புது ஸ்கூல் புக் வந்து படிக்கல. போய் பார்த்தா 6th ஸ்டாண்டர்டில் அழகாக சைட் ஹெட்டிங் போட்டு டேப்லெட் காலம் போட்டு இயரோட எல்லாமே போட்டு நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் எழுதுறது நமக்கு நல்லாவே புரியும். ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்துட்டு லிமிட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாரும் பண்ணுறவங்க வந்து ஜெயிக்கிறது கிடையாது. அதையும் தாண்டி ஒரு ஸ்டெப் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாரும் ஸ்கூல் புக் படிக்கிறாங்கன்னா நானும் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதோட நிப்பாட்டிடக்கூடாது. எல்லாரும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறாங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்துட்டு அதோட நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு இடத்துல எக்கனாமிக்ஸில் வந்துட்டு ரூரல் இன்டர்டெட்னஸ் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதை தாண்டி நம்மளால் என்ன படிக்க முடியுது. இப்போ சும்மா நம்ம வந்து கூகுள் பண்ணுறோம் நோபல் லாரேட்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அபிஜித் பானர்ஜி வந்து ரூரல் இன்டர்டெட்னஸுக்கு ஒரு ரீசன் என்னன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் மெயின்ஸில் வந்து கோட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து இன்கேஸ் இதுலேயே கேட்டாங்கன்னாலும், ப்ரிலிம்ஸ்லேயே வந்து ஆப்ஷன்ஸில் அதை கேட்டாங்கன்னாலும் நமக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக் போர்ஷனை எப்படி டைனமிக் போர்ஷனோட லிங்க் பண்ணுறோம், அந்த ஒரு மெமரி பேலஸ்ன்னு ஒரு மெமரி டெக்னிக் சொல்லுவாங்க. அந்த மெமரி பேலஸ் மாதிரி ஒரு கான்செப்டை எப்படி இன்டர்லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற டெக்னிக் வந்து வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்கூல் புக்ஸ் படித்தாலும் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலபஸில் இருக்க ஒரு வேர்டுக்கான பேஸ் பில்டிங் பிளாக்கையும் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் வந்து எடுத்துடணும் ஃபஸ்ட்டு திங். எதை செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, தேவையில்லாத பார்ட்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் லிமிட் பண்ணுறதும் ஸ்கூல் புக்கோட நம்ம வந்து லிமிட் பண்ணிடக்கூடாது. அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பில்டிங்க்கான வாசல் ஸ்கூல் புக்குன்றது. அதுக்குன்னு வாசலை நம்ம இக்னோரும் பண்ணிட முடியாது. ஸோ அதை வந்து எங்கெங்கே வந்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ப்ராப்பராக இது பண்ணணும். நோட் மேக்கிங்கை வந்துட்டு ஜுடிஷியஸ் பண்ணணும் ஸ்கூல் புக்கில் இருந்துட்டு. ஃபஸ்ட்டு 6th and 7th ஸ்டாண்டர்ட் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. நிறைய பேர் 11th 12th புக்ஸே படிக்கிறது கிடையாது. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக 6th to 12th வரைக்கும் படித்தா தான் ஒரு ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படின்னா ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதை வந்து நோட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணணும். உங்களுக்கு இனிஷியலாக வரலைன்னா A4 ஷீட்ஸில் கூட எடுத்துகிட்டு பைண்டர் ஃபைலில் போட்டு பஞ்ச் ஹோல் பண்ணி பைண்டர் ஃபைலில் போட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு டெஸ்ட் எழுத புது ஃபேக்ட் எக்ஸ்போஸ் ஆக அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்படி பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாக ஸ்கூல் புக்கை கவர் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸ்டாட்டிக் புக்கோட ஸ்டாண்டர்ட் புக்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு வந்து பெட்டராகவே இருக்கும் டைரெக்டாக படிக்கிறத விட. உங்கள் சக்ஸஸ்க்கு ஸ்கூல் புக் எவ்வளோ காரணமாக இருந்துச்சு மேடம்? ஸோ என்னோட சக்ஸஸ்க்கு வந்துட்டு அதுதான். இப்போது ஃபஸ்ட்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக கைடன்ஸ் கிடையாது, இன்ஸ்டியூட் எதுக்குமே நான் போனது கிடையாது. இப்போ வரைக்குமே ப்ரிலிம்ஸுக்கு நான் பெருசாக கிளாஸோ எதுவுமே நான் போனது கிடையாது. எல்லாமே ஓனாக தான் நான் படித்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்கூல் புக்ஸோட இது வந்துட்டு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் அப்ரோச் வந்து ஸ்கூல் புக்கில் தான் நமக்கு வந்து வருது. ஸோ அந்த புக் பேக் கொஷின்ஸை வச்சு நம்ம வந்து பிரைன் ஸ்டார்ம் பண்ணி பார்க்கணும், மெயின்ஸ் ஆன்சர்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கும்போது ஒரு 40% ஆஃப் த ரோல் வந்து ஸ்கூல் புக்கில் நமக்கு வந்து கவர் ஆகிடும். கோயிங் ஃபார்வர்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து டைனமிக்காக யூபிஎஸ்சி பேட்டர்ன் ஓரியன்டாக போகிறாங்க. பட் அந்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம அடாப்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்ஸே இப்போ டைனமிக்காக மாறிட்டு வருது. ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் இட் இஸ் அ ரைட் வே டு ஸ்டார்ட்.